ஒரு ஃப்ரெஷர் இந்த குரூப் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க 7 lakhsலேருந்து 10 lakhs per annum earn பண்ணலாம். சரி, ஃப்ரெஷருக்கு இவ்வளோனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 lakhs per annum. அதுவும் இல்லாமல் இப்போ சொந்தமாக அவங்க ஃபேர்ம் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சேலரி நம்ம சொல்லவே வேணாம், அதை விட அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்படி என்ன குரூப் அப்படின்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படித்து முடிக்கும் போது இந்தியாவிலேருந்து படித்த கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் பயங்கரமான டிமாண்ட். ஸோ இப்படி நம்ம மேலே 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 சொல்லிட்டு போகலாம். அப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமானா அதுவும் கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே இவ்வளோ லேக்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணலாம். என்னடா இது நான் பாட்டுன்னு சொல்லிட்டே போறேன், அப்படிப்பட்ட குரூப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? வேற இன்னும் இல்லைங்க, நம்ம இந்த குரூப்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப் வந்து சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறவங்களுக்கான கெரியர் ஸ்கோப் என்ன? சரி, இந்த கெரியர் ஸ்கோப் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பிரைவேட் செக்டர்ல மட்டும்தானா, கவர்மெண்ட் செக்டர்ல இல்லையா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் செக்டர்லயும் நிறைய விதமான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது இல்லாம சப்போஸ் வந்து நம்ம ஸ்டைஃபண்ட், அதாவது படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்டைஃபண்ட் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்காலர்ஷிப், இது எல்லாமே இருக்கு. சரி, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அதெல்லாம் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இந்த கோர்ஸ் முடிச்சு ஃப்ரெஷராக போகிறதுக்கே இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு ஒரு டஃப் இல்லாமலையா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கு. சரி, எந்தெந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th, இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே நம்ம இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிள். சரி, காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தா தான் இந்த குரூப் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் நம்ம இந்த சிஏ பண்ணுறதுக்காக எலிஜிபிள் இருக்கு. சரி, நம்ம இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. சொல்ல போனால் நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ படித்தவங்க காமர்ஸ் இல்லாத கிராஜுவேட்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எப்படி வந்து நம்ம இந்த முடிக்கிறது, என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன டியூரேஷன்ல வந்து இந்த குரூப் முடிக்கலாம், இந்த படிக்கும் போது நமக்கு எந்தெந்த செக்டார்ஸ்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுல வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி குளோபல் ரெக்கக்னிஷன், அதுவும் இந்தியன் கேண்டிடேட்ஸ், இந்தியாவில் வந்து முடிச்சுட்டு வந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் வந்து ரொம்ப நல்லா வரவேற்கப்படுது. எந்தெந்த கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து யூஏஇ, சிங்கப்பூர், யூகே அண்ட் கனடா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் போது வந்து ஏன் வந்து இந்த சிஏக்கு வந்து இவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி நம்ம ஃபைல் பண்றதுக்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைல், ஆடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் லாஸ், இந்த மாதிரி பல செக்டார்ஸ். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டார்ல முக்கியமான ரோல்ஸ் வந்து பிளே பண்றவங்க வந்து இந்த சிஏ முடிச்ச கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு 4 லெவல்லாம் சொல்றாங்க. அதாவது ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப், அதாவது ஆர்டிகல்ஷிப் பண்றாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஃபைனல் வந்து ஃபைனல் பேப்பர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 6 months கோர்ஸ், இந்த 6 months டியூரேஷன். சப்போஸ் டிகிரி முடிச்ச கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க டேரெக்டாக ஃபவுண்டேஷன் பண்ணாமல் இன்டர்மீடியேட்க்கு போகலாம். இந்த ஃபவுண்டேஷன் அகைன் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட்ல வந்து 2 பேப்பர் வந்து எம்சிக்யூஸாகவும் 2 பேப்பர் வந்து ரிட்டன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்மீடியேட். இதுல வந்து 2 குரூப்ஸ் இருக்கு. இந்த 2 குரூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேப்பர்ஸ், அதாவது 2 குரூப்ல வந்து 6 பேப்பர்ஸ், ஒவ்வொரு குரூப்லயும் வந்து 3 பேப்பர் இருக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா 600 மார்க்ஸ்க்கு இதை எழுதுவாங்க. அண்ட் ஒரு ஃபீஸ் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18,000, ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 9,000 rupees ஆகும். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப், அதாவது நம்ம இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல, ஏதாவது ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இல்லைன்னா வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ், ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது, ஏதாவது ஒரு கம்பெனிஸ் கீழே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ண போகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். மினிமம் 3,500லேருந்து 20,000 அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து அவங்க பண்றாங்களோ அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்கான அமௌண்ட் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து வேரி ஆகும். ஆனா வந்து இது இந்த லெவல் வந்து கம்பல்சரி அவங்க வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் பேப்பர். இந்த ஃபைனல் பேப்பர் வந்து 6 பேப்பர்ஸ் இருக்கும். எத்தனை அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து 3 அட்டம்ஸ் வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஜான்வரி, மே, அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர், இந்த 3 டியூரேஷன்ல வந்து அவங்க இந்த அட்டம்ஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போ எக்ஸாம் எழுத போறாங்க, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு 8 monthsக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும். இன்டர்ன்ஷிப் வந்து எந்தெந்த மாதிரி இடங்களை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட், டேக்ஸ், ஐடிஆர், ஜிஎஸ்டி, கிளைண்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி இடங்களை. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து அந்த டியூரேஷன் வந்து ஐடி பற்றின நாலேஜ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து அப்டேட் ஆகிருந்துருக்கணும். ஸோ பிஃபோர் ஃபைனல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஐடி அண்ட் சாஃப்ட் ஸ்கில், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து நம்ம கிராஜுவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் முடிச்ச கிராஜுவேட்டாக இருந்தால் 55% மார்க் இருந்தால் போதும். இது வந்து மற்ற கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா 60% ஆஃப் த மார்க்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் ஆஸ் சொன்ன மாதிரி வந்து
லைக் டைரக்ட் அவங்க கிராஜுவேட் முடிக்கும் போது டைரக்ட் என்ட்ரி வந்து ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாசிங் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40% per subject and 50% overall. அண்ட் வந்து இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 40% per subject and 50% per group. ஆர்டிகல்ஷிப் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, பட் வந்து மேண்டேட்டரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோர்ஸ் டியூரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம இதை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்தெந்த செக்டார்ஸில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல் செக்டாரை வந்து எடுத்துக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார். ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் வந்து எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து ஆடிட் ஆஃபீஸர், ஃபினான்ஷியல் அட்வைசர், கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், கெயில். அப்புறம் ரெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அண்ட் இந்த மாதிரி பல யூபிஎஸ்சி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெவென்யூ ஒரு அக்கௌண்ட் சர்வீசஸ். இது வந்து ஓவரால் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் அண்ட் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் இது ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் செக்டாரில் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா as an auditor, tax consultant, financial analyst and CFO. இது வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிலாய்ட், இஃபுட், பிடபிள்யூசி, எக்ஸ்பிஎம்ஜி. எம்என்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், HCL, டாடா. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சின், எட்டெக், எஸ்ஆர்ஸ். பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் அண்ட் எஸ்பிஐ. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஒரு சிஏ முடிச்ச கேண்டிடேட் இங்கே எல்லாமே வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். இந்த பிளேஸ்மெண்ட் ஆகும்போது நான் சொல்கிற எல்லா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிய எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ். அப்போ நீங்கள் வந்து சேலரி ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டான டிமாண்ட் வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கோர்ஸ் ஒர்த், அவங்க படிக்கிற அந்த கோர்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இது வந்து ஃபவுண்டேஷனில். இன்டர்மீடியட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங், லா, டாக்ஸேஷன், காஸ்டிங், ஆடிட்டிங், எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஆர்டிகல்ஷிப்ல வந்து ஆடிட்டிங், ஐடிஆர், ஜிஎஸ்டி ஃபைலிங், அப்புறம் டிடிஎஸ், ஆர்ஓசி, கிளைண்ட் ஒர்க், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து இந்த ஆர்டிகல்ஷிப்ல அவங்க வந்து இந்த டியூரேஷன்ல வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஸ், அட்வான்ஸ் ஆடிட்டிங், அப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டர்மீடியேட், ஜிஎஸ்டி, ஓப்பன் புக், கேஸ் ஸ்டடி. இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த மாதிரி பல விதமான கண்டென்ட் வந்து இவங்க இந்த கோர்ஸ் டியூரேஷனில் படிக்கிறதால இது வந்து அந்த அளவுக்கான வர்த்தான ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன்ஸ்க்கு வந்து முடிச்சவங்களுக்கு வந்து டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து கோர்ஸ் டியூரேஷன், அதுக்கப்புறம் வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கவர்மெண்ட் ப்ரைவேட் இல்லாமல் நம்ம ஓன் செக்டார், அதாவது ஓனாக வந்து அது சிஏவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ், statutory and internal audit, corporate compliance, business advisory for small scale setup industries, and scale into a CA firm. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ரெவென்யூ பேஸ்டு, அப்புறம் வந்து ஆடிட்டிங், ஃபினான்ஸ், குளோபல் லெவல், அப்புறம் வந்து ஸ்டேட் லெவல், ப்ரைவேட் செக்டர் எல்லாத்துலேயுமே வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோல் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒன்லைனில் சொன்னால் இது வந்து சிஇஓ மெட்டீரியல். அதாவது ஒரு வேர்ல்டு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் வேர்ல்டில் ஒரு சிஇஓன்னு சொன்னால் தப்பாகாது. கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஒரு என்ன மாதிரியான குரூப் படித்தா அதுக்கான ஸ்கோப் இருக்குன்றது பார்க்கலாம். தேங்க்யூ.